ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹெல்மெட் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப 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 கஷ்டம். ஷோல்டர் பேக் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ரைடிங் ஜாக்கெட்டு, இதனுடைய ரைடிங் ஷூ, இந்த கவரை போட்டிங்கன்னா மொபைலுக்குள்ளே தண்ணியே போகுது. என்ன திங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால டார்ச் லைட் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ரைடருக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இது என்னன்னா ஷர்ட்டு மறந்து கூட போட்டுறீங்க. லைட்டர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கத்தார்லேருந்து வரும்போது நான் வாங்கினது. சால்ட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு லோகேஷ் கரேஜ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு லாங் ரைடு வந்து போக போகிறேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோ ரைடராக இருக்கட்டும் சரி, இனிமேல் நீங்கள் லாங் ரைட் போறீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து பைக் ரைடு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். All my life holding all of me closely, I played it innocent, a feel of discontent, I'm finally facing it all, fearless. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து இருக்க போகுது. நாங்கள் வந்து 27/2/2022 வந்து நாங்கள் கிளம்புறோம். ஏர்லி மார்னிங் 3 o'clock இல்லாட்டி வந்து ஒரு 4 o'clock போல கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா March 1 ஈவினிங் இல்லாட்டி நைட்டு வந்து நாங்கள் வர மாதிரி இருக்கும். இந்த 3 நாளைக்கு என்னென்ன திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதாங்க என்னோட திங்ஸு. என்னடா ஒரு சூட்கேஸையே எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சூட்கேஸ்க்குள்ளே தான் வந்து எல்லா திங்ஸும் நான் வச்சுருக்கேன். பொதுவாகவே நான் வந்து ஒரு ரைடு போயிட்டு வரேன் அப்படின்னாலே அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு சூட்கேஸில் வந்து எப்பயுமே வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் ரைடு அப்போ எதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம். அப்படியே சூட்கேஸை மட்டும் அலையக்கா இறக்கணுமா, தூக்கி மற்ற பொருளெல்லாம் மலையக்கா போட்டோமா பேக்கில், அப்படியே கிளம்புனோமான்னு இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி சூட்கேஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹெல்மெட் வந்து பார்த்துடலாம். இதுதாங்க நம்மளுடைய ஹெல்மெட், SMK ட்விஸ்டரு. இந்த ஹெல்மெட் தான் நான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹெல்மெட் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஒரு ஃபுல் ஃபேஸ் ரைடுக்கு போகிறதுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின்னாடி வைக்கக்கூடிய ஒரு லக்கேஜ் பேக் இருக்குது. இந்த லக்கேஜ் பேக்கில் தான் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக போட போகிறேன். இதில் மெயினாக வெயிட்டு கொடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்ஷீட்டு வந்து நான் வந்து எனக்கு இந்த பெட்ஷீட்டு இருந்தால் தான் தூக்கம் வரும் நல்லா. அதனால் என்னோடய பெட்ஷீட்டு வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அங்கே ரூமில் எப்படினாலும் கொடுப்பாங்க, ரெசார்ட்டில் கொடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய பெட்ஷீட் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் ஒன்று, இன்னொரு பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து ஷோல்டர் பேக் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்குவேன். பெரிய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுக்குவேன். அந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன பொருள், அதாவது நம்மளுக்கு செயின் லூப் அந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள், க்ளவுஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ். இப்போ நான் என்னோடய ரைடிங்க்கு வந்து இந்த க்ளவுஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளவுஸு. நெக்ஸ்ட்டு வந்து ரோப்பு. இந்த பேக்லாம் வந்து வச்சு கட்டுறதுக்கு, இந்த பேக் வந்து வச்சு கட்டுறதுக்கு 2 ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. என்னை கேட்டால் வந்து 2ங்கிறது 3 எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரோப் தேவைப்படலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஒரு டைம் ரைடு போனப்போ என்னாச்சு, என்னோட சைலன்சரில் உள்ள மாட்டியிருக்க ராடு வந்து எனக்கு வந்து கட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ சைலன்சர் வந்து தொங்குது. அதனால வந்து எனக்கு அந்த டைமில் ரோப் தேவைப்பட்டுச்சு. ரோப் எங்கேயுமே கிடைக்காது. நல்ல வேளை அங்கே இருந்த ஒரு வேன் டிரைவர் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அவர் வேன்லேயே கொஞ்சம் ரோப் வச்சுருந்தார், சணல் கயிறு மாதிரி வச்சுருந்தார். அதை எடுத்து கொடுத்ததுனால அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வந்து ரைடு போகும்போது ஒரு ரோப் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. எனக்கு இதுவே ஒரு ரோப்பே கூட போதும். இருந்தாலும் நான் இந்த ரைடுக்கு வந்து நான் வந்து 2 ரோப் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரெயின் கவர், அதாவது பேகுக்கு வந்து ரெயின் கவர். இது மஸ்ட்டுங்க, இது தேவைப்படும் உங்களுக்கு. ரெயின் வர டைமில் நம்ம இது போட்டுக்கலாம். ரெயின் வந்தாலும் வரலனாலும் இது போட்டுக்கலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்வெட்டர் வந்து
அங்கே குளிரும் நைட் டைமில் வந்து போட்டுக்கிறதுக்காக என்னுடைய ஸ்வெட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் போகும்போது வேஷ்டி தான் கட்டிட்டு போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து வேஷ்டி வந்து ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவல்லாம் மறந்துடாதீங்க. டவல் வந்து ஒரு 2-3 கூட எடுத்து வச்சுக்கோங்க. டவல் வந்து தேவைப்படும் உங்களுக்கு நிறையா. ஏன்னா வந்து அங்கே ஹில்ஸுங்கிறதுனால உங்களுக்கு காய வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்காது. அதனால் டவல் 2ங்கிறது 3 எடுத்துக்கோங்க. ஒரு டேக்கு ஒரு டவல்ன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 2 டவல் எடுத்துக்கோங்க. அதே கூட முடிஞ்ச அளவு ஏதாச்சும் காய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே போடக்கூடிய ரெயின் கோட் வந்து நான் கேரி பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஷோல்டர் பேக்கில் நான் வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாச்சும் டக்குன்னு ரெயின் வருதுன்னா நம்ம ஷோல்டர் பேக்கில் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம். இதே வந்து நம்ம இந்த பேக்கில் வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதை கழட்டி எடுக்கிறதுக்குள்ள நம்ம நனைஞ்சிருவோம். ஸோ முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முக்காடு. அதான் வந்து நான் ஷோல்டர் பேக்லேயே நான் வந்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரி பேக், இந்த மாதிரி பெரிய கேரி பேக் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸில் போகும்போது நம்ம ட்ரெஸ் வந்து ஈரமாயிடுச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நம்ம பேக்கில் வச்சுக்கிறதுக்காக ஒரு கவர், பிளாஸ்டிக் கவர் பெரிய சைஸை எடுத்துக்கோங்க துணி வைக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாஸ்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ், அதாவது நம்ம ரைடிங் ஜாக்கெட் போடுறதுக்கு உள்ளார வந்து ரெண்டு ஹேண்டிலையும் நம்ம வந்து இந்த ஸ்லீவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. இதை போட்டிங்கன்னா சப்போஸ் உள்ளார வேர்த்தா கூட உங்களுக்கு இந்த ஸ்லீவ்ஸில் தான் வந்து ஈரமாகுமே தவிர ரைடிங் ஜாக்கெட்டுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக இந்த ஸ்லீவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட் மாஸ்க். இது வந்து ஹெல்மெட் மாஸ்க் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டு. இது வந்து ஆல்ரெடி வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரைடிங் ஜாக்கெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ரைனாக்ஸ் RGT3. இதுக்கு தான் வந்து நான் அந்த ரெயின் லேயர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதையும் பாருங்கள், இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன திங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தாங்க வந்து நம்மளோட ஷோல்டர் பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ். சின்ன திங்ஸ் தான் இது. என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இது வந்து டிஸ்க், அதாவது ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து இதை வந்து லாக் போட்டுடலாம். நைட் டைமில் வந்து இதை போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சைட் லாக்கை உடைச்சாலும் டிஸ்க் லாக்கை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் இந்த டிஸ்க் லாக் வந்து நான் சேஃப்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால டார்ச் லைட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் ரெசார்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இன்டீரியரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காஃபி எஸ்டேட்டு. அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு உள்ளார ஒரு 2 to 2.5 கிலோமீட்டர் வந்து உள்ளார போகணுமாமா. அதனால் நைட் டைமில் ஏதாச்சும் நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்னா அதுக்கு டார்ச் லைட் தேவைப்படும். அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு வந்து இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனர் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். செயின் கிளீனர் ப்ளஸ் வந்து செயின் லூப்ரிகெண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். நான் செயின் லூப்ரிகெண்ட் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இது 2மே ஸ்பேருக்கு வச்சுருக்கேன். இது 2ம் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு 300+ கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கனாலே இது 2ம் மஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க, தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோம்பு, இது வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பவுடர், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு. நடுவில் எதுவும் வந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக கத்தி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் வந்து சின்னதாக ஒயர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கட் பண்ணணும், எதுக்கோ ஒன்று தேவை அப்படின்னா, ஏதாவது ப்ரெட் வாங்குறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கத்தி தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலனி ஸ்ப்ரே. இது வந்து ஒரு ரைடருக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம லாங் ரைடு போகிறப்ப கழுத்து வலி, முதுகு வலி, இல்லாட்டி வந்து அந்த விஸ்ட் இந்த மாதிரி முறுக்கி போகும்போது நம்மளுக்கு இந்த கையெல்லாம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சுருந்தோம்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஜெல் மாதிரி வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை கழுவிட்டு கையை அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இது நான் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னுடைய ஃபேவரட் அத்தர் உது துர்க்கிஷ். இது வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து பெர்ஃப்யூம்காக இது வந்து ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய
ஆர்பிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுகர் ஃப்ரீ ஆர்பிட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு சுகரானு கேட்டுறாதீங்க. இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கினேன். ஜஸ்ட்டு வந்து ஏதாச்சும் வாமிட் சென்சேஷன் எல்லாம் இருக்காது, எனக்கு இருக்காது. இருக்கிறவங்க இந்த மாதிரி சாக்லேட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸு. அதே மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கிறவங்க வந்து டேப்லெட் மஸ்ட்டுங்க, டேப்லெட் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து என்ன டேப்லெட் வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த அவில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பூச்சி அந்த மாதிரி கடிச்சிருச்சுன்னா அதுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டேப்லெட் தான் நான் மெடிக்கலில் கேட்டேன், இந்த மாதிரி ஏஜ் சொல்லி கேட்டேன் நான். அவங்க வந்து கொடுத்தாங்க, இந்த டேப்லெட் வந்து பூச்சிக்கடி அந்த மாதிரி இதுக்கும் போடலாம், கோல்டு அந்த மாதிரி வந்தாலும் அதுக்கும் போடலாம்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு டேப்லெட் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன ஆக்ஸ் ஆயில், இது வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்காக போடுறது. இது எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாமே, வந்துச்சுன்னா போட்டுக்கலாம், அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து விக்ஸின் ஹெலர், இதுவும் வந்து ஏதாச்சும் கோல்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், இது வந்து மஸ்ட்டுங்க, எல்லாருமே வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் வந்து கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஷோல்டர் பேக்கில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் எல்லாமே அதில் தான் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர், பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சோப்பை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவர்லேயே இருக்கும். அதுக்காக தான் இந்த கவர் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சோப் வந்து ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ். இது என்னன்னா இது எதுக்குன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே போடக்கூடிய ஒரு ஹெல்மெட் கூலிங் கிளாஸ். இது ஸ்போர்ட்ஸ் கூலிங் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து நான் கத்தார்லேருந்து வரும்போது நான் வாங்கினது. இது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம், அதுக்காக அந்த ரொம்ப வெயிலாக இருக்குது அந்த சுச்சுவேஷனில் இது போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு கிளாஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியலையே. இந்த கிளாஸ் போட்டு தான் மேக்ஸிமம் நான் வந்து வீடியோவே நான் எடுத்திருப்பேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸு, எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு செட் ஆகும் இந்த கிளாஸ் போட்டோன்னா. அதனால் இந்த கிளாஸ் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இந்த லைட்டர் எதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அங்கே வந்து லீச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லீச்னால் அந்த அட்டைப்பூச்சி வந்து அங்கே கொஞ்சம் அதிகன்றாங்க. காஃபி எஸ்டேட் அந்த மாதிரி உள்ளார நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த செடிகள்லேருந்து நம்ம கால்லையோ கையிலையோ ஒட்டிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம எடுக்கவே முடியாதாம்மா, அது கடிக்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. நம்மளாம் பார்த்தோம்னா தான், கையை திருப்பியோ காலை திருப்பியோ பார்த்தோம்னா தான் தெரியுமாம்மா. அப்படி இருக்கும்போது அந்த லீச்சை இழுத்து இதை நம்ம வந்து பற்ற வச்சோம்னா அது வந்து நம்மளை விட்டு வந்துருமாம்மா. அதுக்காக தான் இந்த லைட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் சொல்லணுன்ட்டு இருந்தேன். லீச் வந்து கடிக்கும்போது நீங்கள் கல்லுப்பு எடுத்துகிட்டு போகணும். அதாவது சால்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் லீச் மேலே சால்ட்டை போட்டிங்கன்னா அந்த லீச் வந்து கீழே விழுந்துடும். இது வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால் நான் வந்து சால்ட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலை குளிச்சுட்டு வரும்போது, அதாவது வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் குளிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இயர்ஸ், அதுக்காக வந்து இந்த பட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லடாக் கொடி. இந்த கொடியை தான் நான் என் வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட்டிட்டு போகிறேன். எப்பயுமே ஒரு ரைடு போகும்போது இந்த கொடி நான் வந்து கட்டிட்டு போவேன். கொஞ்சம் நல்லாயிருக்குமே, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அதுக்காக இந்த ஒரு லடாக் கொடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் வந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கவர், அதாவது மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கவர்னு சொல்லலாம். அதை இந்த கவரை போட்டிங்கன்னா மொபைலுக்குள்ளே தண்ணியே போகுது. இந்த கவரை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயே வச்சு கூட எடுக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் சும்மா ட்ரை பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. இது எதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னா, இதுக்குள்ளே தான் என்னோடய மொபைலை வச்சு அதுக்கப்புறம் தான் நான் மொபைல் ஹோல்டர்லேயே வந்து வைக்க போகிறேன் என்னோடய மொபைலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வைக்கும்போது மொபைல் டஸ்ட்டும் ஆகாது. சப்போஸ் கீழே விழுந்தாலும் இந்த கவர் இருக்கிறதுனால டிஸ்பிளேயில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனாலேயே இந்த கவர் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சூட்கேஸ் பின்னாடி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கோவிட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அதாவது கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பைக் இன்சூரன்ஸு, பைக் ஆர்சி,
என்னோட லைசன்ஸு, அப்புறம் ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் என் பைக்குக்கு வாங்கினதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்கிட்ட 2 காப்பி நான் வந்து வச்சுருக்கேன் ஜெராக்ஸாக. அதாவது ஒன்று வந்து பேக்லேயும் இன்னொன்று வந்து பைக்லேயும் நான் வச்சுக்க போகிறேன். அது இல்லாமல் என்கிட்ட ஃபோன்லேயும் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதை வந்து 2 ஜெராக்ஸாக வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி என்ன கேட்டால். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஆனால் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போடுவீங்களான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து 3 செட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப் எனக்கு வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. நான் வந்து அதனால் 3 டேஸுக்கு வந்து 3 இல்லாட்டி ஒரு 4 எடுத்துக்க போகிறேன் ஹேண்ட்கர்ச்சீஃபு. நெக்ஸ்ட் வந்து டிஷர்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ரைடிங் அப்போது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் வியர் பண்ணவும், லக்கேஜ்லேயும் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ரைடிங் ஜாக்கெட்டுக்கு டிஷர்ட் தாங்க செட் ஆகும். ஷர்ட்டு மறந்து கூட போட்டுறதீங்க. ஷர்ட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா அன்ஈஸியாக இருக்கும், லாங் ரைடுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் அதனால் டிஷர்ட் வந்து எடுத்துக்கிறது மஸ்ட்டு. நான் வந்து இந்த 3 டேக்கு வந்து டிஷர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லாட்டி 4 மேக்ஸிமம் 4 தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். 4 டிஷர்ட் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து நான் எப்பயுமே ரைட் பண்ணுறப்ப ஜீன்ஸ் தான் நான் போடுவேன். அதான் சேஃப்டியும் கூட, நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அதனால் வந்து ஜீன்ஸ் வந்து நான் ஒரு 3 டேஸ்க்கு வந்து 2 தான் எடுத்துக்க போகிறேன். 2 வந்து போதுமானது. ஒரு ஜீன்ஸே வந்து நம்ம 2 நாள் கிட்ட போடலாம். அதனால் வந்து 2 ஜீன்ஸ் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று நனைஞ்சா கூட இன்னொன்று வந்து நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் 2 ஜீன்ஸ் போதுமானது. நீங்கள் 3 வேணும்னா 3 கூட எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து லோயர் நான் வந்து எடுத்துக்கிறேன். லோயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸில் வந்து நம்ம 2 நைட்டு தான் அங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இன்னொரு நைட்டு வந்து நம்ம இங்கே வந்துட போகிறோம். அதனால் வந்து 2 லோயரை வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராயர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதாவது ட்ராயர் பார்த்தீங்கன்னா 2 அல்லது ஒரு 3 எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஃபால்ஸே வந்து ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. மேக்ஸிமம் 3 எடுத்துக்கிறது நல்லது, ஒரு 2 ஃபால்ஸ் போவோன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராயர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வேர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேஸ் ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 இல்லாட்டி 6 கூட எடுத்து வச்சுக்கலாம். என்ன கேட்டால் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபால்ஸ்லலாம் நம்ம குளிக்கிறோம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஆனால் ரைடு போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சோலோவாக போகிறோங்கிறது வேறு, இது வந்து குரூப் ரைடு. ஸோ குரூப் ரைடாக போகும்போது நீங்கள் சாங் கேட்டுட்டு எதையாச்சும் பார்க்காம சிக்னல்ஸை பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற ரைடர் மேலே நம்ம இடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து யாருமே ரைடு அப்போ வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர் அண்டு பவர் பேங்க் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மறந்துடாதீங்க. வாட்டர் பாட்டில் வந்து மஸ்ட்டு. நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் ரைடு அப்போது, அதனால் ஒரு வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தேவைனாலும் அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீக் கார்டு எல்லோரும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் மெடிசன், அதாவது உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் வந்து மெடிசன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் மறந்துடாதீங்க, மஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வேணா நம்ம இங்கே வாங்குற மாதிரி அங்கே கிடைக்காம கூட இருக்கலாம் நம்ம போகிற இடத்துல. அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ணாடி, அதாவது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த லென்ஸ் போட்டு வைக்கிற ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டு வந்துடுவாங்க. என் ஃப்ரெண்டே ஒரு டைம் வரும்போது அப்படி தான் மறந்துட்டு வந்துட்டான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதுக்கான ஆக்சசரிஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட் வந்து எல்லோரும் பைக்கில் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைடிங் ஷூ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டாவில் பவர் பிராண்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரக்கிங்க்கு, நார்மலாக ரன்னிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இதோட கிரிப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னுடைய 2வது ஷூ. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வாங்கினது வந்து கிரே கலர். அதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஷூவோட சேர்த்து ஒரு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரூமில் வந்து வெளியில் வரோம், சின்னதாக வந்து பக்கத்தில் வந்து சுற்றி பார்க்க நடந்து போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ஷூவை வந்து நம்ம மாட்டி போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபயர் கேம்புக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா டக்கு நம்ம ஸ்லிப்பர்ஸை மாட்டிட்டு நம்ம டக்குன்னு போயிடலாம். அதனால தான் வந்து ஷூவும் ஸ்லிப்பர்ஸும் நீங்கள் 2மே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி. சப்போஸ் வந்து ஷூ ரொம்பவே நனைஞ்சு போட முடியாத கண்டிஷனில் வந்தால் செப்பல் கூட நம்ம போட்டுட்டு வந்துடலாம். இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு நான் சொல்கிறேன். என்னோட திங்ஸ் இவ்வளோ தாங்க. இந்த சின்ன திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து என்னோட வந்து ஷோல்டர் பேக்கில் வந்து போயிடும். இதோ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த திங்ஸ் எல்லாமே அதில் ஏற்றிடுவேன். இந்த பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு மட்டும்தாங்க. ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் அந்த லக்கேஜ் பேக்கில் வந்து இருக்க போகுது. ஓகே கைஸ், இந்த திங்ஸ்லாம் தான் என்னுடைய 3 டேஸ் ரைடுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக்குக்கு வந்து நான் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணேன், என்னென்னலாம் ரைடுக்கு வந்து செக் பண்ணணுங்கிறத வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் கீழே. அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.